ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல் ரிலீஸ் ஆன மவுஸ்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 15வது எபிசோட தான் பார்க்க போறோம். வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட சீரீஸை முடிக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். ஏன் இந்த எபிசோட்லயே கிட்டத்தட்ட முக்காவாசி மர்மத்துக்கான பதில சொல்லிட்டானுங்க. இதுக்கு முன்னால நம்ம பண்ண எபிசோட் வீடியோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா மேல கார்டுல ஒன்னா ஒரே பிளேலிஸ்டா கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. சோ போன எபிசோட் நம்ம பார்த்த வரைக்கும் நான் இருக்க ஏரியால எந்த சைக்கோ பார்த்து இருக்க கூடாது, எவனா இருந்தாலும் வெட்டி வீசிடுவேன்ற தோரணையில ஹீரோ சம்பவம் மேல சம்பவமா பண்ணா. அப்போ பல வருஷத்துக்கு முன்னால ஒரு குழந்தையை எரிச்சு கொலை பண்ண கொலைகாரன் இவன் தான் இப்ப புதுசா தெரிய வந்து கேஸ்ல 2 பேர் சம்பந்தப்பட்டிருந்தானுங்க இல்லையா. ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அந்த கொலை பழியை இன்னொருத்தவன் மேல ஹீரோ தூக்கி போட்டாரு. பரவாயில்ல, இந்த ரூட்டு கூட நல்லா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ நம்ம நாடி நரம்பு ரத்தம் சதை புத்தி இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் சேர்ந்து நான் சார் சொல்றீங்கன்னு ஷாக் ஆகுற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட வச்சானுங்க பாருங்க. இத்தனை எபிசோடா புது டாக்டர் தான் கில்லர்னு காட்டிட்டு இல்ல அதெல்லாம் கிடையாது, ஹீரோ தான் உண்மையான கில்லர்னு கதையவே மாத்திட்டானுங்க. அதுக்கு ஆதாரமா ஹீரோவோட பழைய வீட்டு பேஸ்மெண்ட்ல ஒரு டெட் பாடி, கில்லரால கொலை பண்ணப்பட்ட விக்டிம்ஸோட போட்டோஸ்னு ஒரு மரண குடவுனே இருந்துச்சு. சோ மெமரி லாஸ் ஆகி பழைய வாழ்க்கையை மறந்தவன் நம்மோட பழைய வாழ்க்கையில நம்ம ரியல் கில்லரா இருந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்ப வில்லன் வாழ்க்கைக்கு போனானா இல்ல ஹீரோ வாழ்க்கையிலேயே கண்டினியூ பண்றானா, அதை தாண்டி இவ்வளோ நாளா அவன் நல்லவனா எப்படி எல்லாம் நடிச்சு நம்மள ஏமாத்தனா, இதை விறுவிறுப்பா சொல்றது தாங்க இந்த எபிசோடோட கதை. வாங்கலாம், எபிசோட் 15ல இந்த பெரிய நெஞ்சு என்னெல்லாம் பண்ணிருக்கு உள்ள போய் பார்த்துருவோம். எபிசோட ஓபன் பண்ணா நம்ம இன்ஸ்பெக்டரோட அண்ணனான சர்ச் ஃபாதரை கில்லர் கொலை பண்ணால அந்த பிளாஷ்பேக்ல இருந்து வராங்க. மனுஷன் சாகரப்ப கூட தன்னை கொலை பண்ண கில்லரை பார்த்து வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டு தானே செத்தாரு. அவர் செத்ததும் எதிரில் இருக்க கில்லருக்கு பதில் 25 வருஷத்துக்கு முன்னால நம்ம பார்த்த குடும்பத்தையே கொலை பண்ண சைக்கோ பையனை காட்ட அவன் கடவுள்கிட்ட பேசுறான். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை வேண என்ன மான்ஸ்டரா மாத்திராதன்னு, ஆனா கடைசியில நீ என்ன ஒரு மான்ஸ்டரா மாத்திட்டல, மக்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க முடியலனா நீ எல்லாம் என்ன கடவுள், இனிமேல் நான் தான் இங்க கடவுள், இதுக்கப்புறம் எவெல்லாம் உன் கொள்கையை ஃபாலோ பண்றானோ அவனுக்கெல்லாம் தேடி தேடி தவசம் பண்றதுதான் என் வேலை இப்படின்னு அந்த பையன் சொல்ல, அதே இடத்துல அந்த பையனை தூக்கிட்டு அவனோட வளர்ந்த வேர்ஷனை காட்டினா வேற யாரு, நம்ம ஹீரோன்னு நினைச்சிட்டு இருந்தவன் தான் அங்க கில்லரா நிக்கிறான். இனிமேல் அவன் பேரை நம்ம கில்லர்னே வச்சுப்போம். இங்க சீனை கட் பண்ணிட்டு போன எபிசோட் லாஸ்ட்ல கில்லர் அவன் வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம தான் உண்மையான கில்லர்னு தெரிஞ்சுக்கிட்டான்ல, அந்த சீனுக்கு வர அங்க ட்ரம்ல கூட ஒரு பாடி இருந்துச்சு பாருங்க. அது வேற யாரோடதும் இல்லைங்க, கில்லர் கடைசியா ஒரு பையனை கடத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட போட்டி போட்டுட்டு இருந்தானே அவன் தான் அங்க பாடியா கிடக்குறான். அப்படியே இந்த பையனுக்கான பிளாஷ்பேக் போனா கில்லர் பையனை கடத்தினதுக்கு அப்புறம் உனக்கு 3 நாள் டைம், அதுக்குள்ள பையன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டா நான் அவனை உயிரோட விட்டுருவேன், இல்லனா பையனை பரலோகத்தில் தான் பார்க்கணும்னு கில்லர் இன்ஸ்பெக்டருக்கு சவடால் விட்டான். ஆனா இந்த சவடால் விடுறதுக்கு முன்னால இன்ஸ்பெக்டர் கண்ணு முன்னாலேயே அவரோட அண்ணனை கொன்னுட்டதுனால அந்த ஆள் எனர்ஜி இல்லாத பேனர்ஜியா ஆயிட்டாரு. குடின்னு குடிச்சு பையனை தேடுறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. கில்லர் கொடுத்த டைம் முடிஞ்சதும் கில்லர் தூங்கிட்டு இருந்த பையனோட கையில ஒரு வாட்சை கட்டிட்டு, சாரிடா கண்ணா, நானும் இன்ஸ்பெக்டர் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்திட்டு வரதான் நினைச்சேன், ஆனா அந்த ஆள் போதையில பாத மாட்டானே, அதோட நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய உன் அப்பாவோட சேர்ந்து வேற ஒரு பையன் வாழறான், அவன் மேல பொறாமப்படுறான்னு சொன்னா முடியாதுன்னு புத்தர் மாதிரி பேசிட்டு இருக்க, மத்தவங்க மேல பொறாமப்படாம இருக்கிறது பாவம்லடா ராஜா, சொன்ன அவனை கொன்னுதான் ஆகணும்னு கில்லர் அப்பவே அந்த பையனை கொன்னுட்டான். இதோட ஃபர்ஸ்ட் விக்டிம்ல ஆரம்பிச்சு எல்லாரையும் துடிக்க கொலை பண்ணது இவன் தான். அது மட்டும் இல்லங்க, இப்ப கில்லரோட இடத்துல மனித உடம்புகளை அறுத்து ஆராய்ச்சி பண்ண மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு. நடுவுல கில்லருக்கு பிரெயின் சர்ஜரி நடந்து சில இடத்துல டாக்டர் மாதிரி எல்லாம் பேசினா இவன் பிரெயினுக்குள்ள இருக்கிறது புது டாக்டர் தானே, சோ அவன் திறமை இவனுக்கு வந்துச்சுன்னு நம்ம நினைச்சோம். இல்லங்க, அதுக்கு முன்னாலேயே கில்லர் பயாலஜில PhD எல்லாம் பண்ணிருப்பான் போல. எக்கச்சக்கமா போட்டோஸ் இருக்கு. இத மொத்தத்தையும் காட்டிட்டு இந்த சீரீஸ்ல எப்ப கில்லரை முதல் முறையா இன்ட்ரோ கொடுத்தாங்களோ அந்த சீனுக்கு போறாங்க. ரோட்ல கடந்த பறவையை காப்பாத்த போய் வில்லன் கிட்டத்தட்ட இன்ஸ்பெக்டரோட கார்ல மோதிர மாதிரி ஆயிடுச்சு. அதானே இன்ட்ரோ. அதுக்கு முன்னால நடந்தது தாங்க வேடிக்கையே. ஆளுங்கெல்லாம் பக்கத்துல இருக்கப்போ மட்டும்தான் கில்லரோட மூஞ்சி சாஃப்டா இருக்கு, தனியா இருக்கப்போ விருமாண்டி மாதிரி மூஞ்ச ரஃபா வச்சுக்கிட்டு கில்லர் அவன் கொலை பண்ற டூல்ஸ் எல்லாம் கார் டிக்கில தான் வச்சிருக்கான். ஒரு நாள் கார் டிக்கியை மூடிட்டு நடந்து வரப்போ மேல பறந்துட்டு இருந்த குருவி ஒண்ணு இவன் மேல கக்கா போயிடுச்சு. கக்காவால காண்டான கில்லர் அந்த குருவியை பிடிச்சி அது காலை உடைக்கும் போது அது இவன் கையில இருந்து மிஸ் ஆகி கொஞ்ச தூரம் பறந்து போய் ரோட்ல விழுந்துருச்சு. அங்கேயே அதை பிடிச்சி போஸ்ட்மார்ட்டம் பண்றதுதான் கில்லரோட பிளான். குருவியை பிடிக்கிறப்பதாங்க இன்ஸ்பெக்டரோட கார் வந்துருச்சு. அப்படியே இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் கில்லர் பழுத்த பழம் மாதிரி ஒரு ஆக்டிங்க போட அந்த ஆள் கத்திட்டு போயிட்டாரா. அட சனியம் புடிச்ச குருவியே, உன்னால நான் எவன்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கு பாரு, இதுக்காகவே நான் அவனை உடனே கொல்ல மாட்டேன், இதுக்கு பனிஷ்மெண்டா நீ என் கூடவே தான் இருக்க போற, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா கொல்ல போறேன் அப்படின்னு பறவைகிட்டயே இவன்லாம் இப்படி ஒரு பகையை காட்டுறான்னா இவன் சாதாரண சைக்கோவா இருப்பான்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் கில்லர் ஹம்பிளா இருக்க மாதிரி நம்ம பார்த்தோமோ முழுக்க ஆக்டிங். அதை பிரசன்ட்ல யோசிச்சு பார்த்து நம்மளாடா இப்படி எல்லாம் பண்ணோம்
அப்படின்னு கில்லர் மண்டை காயறப்பதான் செகண்ட் ஃப்ரெண்டு கில்லரை கால் பண்ணி, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயில் கார்டு கோமால இருந்தாலடா, அவன் கண்ணை முடிச்சிட்டான்னு சொல்ல, அப்படியே அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மீட்டிங்கே நடக்குது. ஏன்னா கில்லர் டம்மி பீஸை கொலை பண்ணும்போது இந்த கத்தியால தான் டம்மி பீஸை கொலை பண்ணணும்னு பாட்டி ரொம்ப வருஷமா ஒரு கத்தியை வச்சிருந்திருப்பாங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த கத்தி எவிடன்ஸ் ரூமுக்கு போயிருக்கும். அவங்க கொல்ல நினைச்ச கத்தியாலேயே டம்மி பீஸை கொலை பண்ணணும், அதுதான் உசிதம்னு கில்லர் எவிடன்ஸ் ரூம்ல இருந்து கத்தி எடுத்துட்டு வந்து கொலை பண்ணிட்டு திரும்ப எவிடன்ஸ் ரூம்ல போய் வச்சுட்டான். என்ன ஹேண்டில் இருந்த ரத்தத்தை சரியா கிளீன் பண்ணல. அதை இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு டெஸ்ட்டுக்கு கொடுத்து கத்தியில கிடைச்ச ரத்தம் டம்மி பீஸோட ரத்தம் தான், சோ இந்த கத்தியால தான் கொலை பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சிட்டாரு. அதை பத்தின மீட்டிங் தாங்க நடக்குது. எவிடன்ஸ் ரூம்ல இருக்க கத்தி வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்குன்னா நிச்சயமா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த யாரோ ஒரு ஆள் தான் அதை பண்ணிருக்கணும். ஆனா உள்ள வெளியேன்னு எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணிட்டோம், சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடைக்கல. அப்புறம் எப்படிதான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு குழப்பமாக எதுக்கும் இன்னொரு தடவை செக் பண்ணுவோம் அப்படின்னு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் இன்ஸ்பெக்டர் இப்போ செக் பண்றப்போ ஒரு வித்தியாசமான ஃபுட்டேஜ் மாட்டுது. யாரோ ஒருத்தவன், அவன் மூஞ்சி தெரியல, எவிடன்ஸ் ரூமுக்குள்ள நடந்து போறான். அப்படியே கட் பண்ணா அவன் திரும்ப வெளியே நடந்து வரான். அவன் உள்ள போனானா இல்லையா, என்ன பண்ணா எதுவுமே தெரியல. சோ இவன் உள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் என்ன நடந்துச்சோ அந்த ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடலமுத்து இருக்க ஏரியால களவாணித்தனமா விட மாட்டேன்டான்னு ஹார்ட் டிஸ்கெல்லாம் வாங்கிட்டு கிளம்பின இன்ஸ்பெக்டர் பார்க்க நல்லா அழகான அழுக்கு மூட்டை மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு ஹேக்கர். அவன்கிட்ட ஹார்ட் டிஸ்கை கொடுத்து இதுல டெலீட் ஆயிருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் பண்ணி எனக்கு அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் தாங்க வராரு. அதுக்குள்ள ஹேக்கர் ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ணி இன்ஸ்பெக்டருக்கு மெயில் அனுப்பிட்டான். அதுல மிஸ் ஆகிற ஃபுட்டேஜை மட்டும் செக் பண்ணா கேப் போட்ட ஒருத்தன் உள்ள நடந்து வந்து கையில ஏதோ ஒரு பேப்பரை வச்சு படிச்சிட்டு இருக்கான். நான் படிக்கிறான்னு தெரியல. தெரிஞ்சு போம்னு அவன் கைக்கு ஒரு ஜூம் வச்சா அங்க இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ட்விஸ்ட். டம்மி பீஸை கொலை பண்ண அதே எபிசோட்ல இன்ஸ்பெக்டர் கார்ல வந்துட்டு இருக்கப்போ காரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். காரை விட்டு இறங்கினவரை கபார்னு தலையிலேயே அடிச்சுட்டு அவரோட பர்செல்லாம் ஒருத்தர் எடுத்துட்டு போனான்ல. இன்ஸ்பெக்டர் அப்பா அவனோட மூஞ்ச பார்க்கலனாலும் அவன் கையில இருந்த டாட்டூ மட்டும் பார்த்திருப்பாரு. அதே டாட்டூ இப்போ வீடியோல இருக்கவன் கையில இருக்குங்க. ஓ இவர் தானா அவருன்னு வெளியே வந்து அவன் எந்த கார் எடுக்கிறானோ அந்த கார் நம்பரை பார்த்துட்டு அடுத்த அதே நாள் அந்த கார் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கோ அதை கேமராலேயே செக் பண்ணி களவாணி பையன் தங்கி இருக்க ஹோட்டல் வரைக்கும் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்த நாள் ஹோட்டலுக்கு போனா கார் இன்னமும் அந்த ஹோட்டலுக்கு வெளியவே தான் நிக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இன்ஸ்பெக்டர் ஹோட்டலுக்குள்ள போய் விசாரிக்கிற கேப்ல வேற வழியா வெளியே வந்த களவாணி பையன் கார் எடுத்துக்கிட்டு எஸ் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் கண்ணை முழிச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு கில்லர் ஹாஸ்பிட்டலுக்கு வர மண்டெல்லாம் கிருகிருன்னு சுத்துது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட இந்த நிலைமைக்கு காரணமும் இவன் தானே. அப்படியே அதுக்கான பிளாஷ்பேக் காட்டினா நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அன்னைய நாள் கில்லர் ஜெயில மேஜிக் ஷோ ஒன்று பண்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டும் ஹீரோவும் தானே மேஜிக் பாக்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளிட்டு போனாங்க. போற வழியில மூடப்பட்ட இடம் ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு அது என்ன இடம்னு கில்லர் கேட்கும்போது அதுவா கைதிங்களா உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்து குளிக்கிற இடம்டா அது. சில மாசத்துக்கு முன்னால ரெனோவேட் பண்றதுக்காக மூடி வச்சாங்க, இன்னும் திறந்த பாடு இல்லைன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லவே டே ப்ளீஸ்ரா ஜெயிலுக்குள்ள தான் போய் எதையும் பார்க்க விட மாட்டீங்க, இது வெளியே தானே இருக்கு, இதையாச்சும் நான் எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு கில்லர் அந்த ஷவர் ரூமுக்குள்ள போறான். ஒரு வருஷமா இடம் மூடியே இருந்தாலும் இன்னும் ஷவர்ல இருந்து தண்ணி எல்லாம் வருது. அதை கில்லர் ஆச்சரியமா பார்க்கும்போது பின்ன ஷவர்ல இருந்து தண்ணி வராம மண்ணெண்ணியா வரும். தொப்பி 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 இப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் கலாய்க்கிறான். அப்பதாங்க இத்தனை வருஷமா கூடவே இருந்து காட்டாத சுயரூபத்தை கில்லர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டுறான். நீயும் நானும் 10ஆவதுல இருந்து ஒன்னா படிப்போமா, எனக்கு உன்னை பார்த்ததுல இருந்தே பத்திக்கிட்டு எரியுதுரா. எல்லார்கிட்டையும் அன்பா அடக்கமா பேசிக்கிட்டு நீ பண்ற நல்லதுக்கான கிரெடிட்ஸ் எல்லாம் இன்னொருத்தவனை கொடுத்துக்கிட்டு அப்படிதானே புது டாக்டரை அந்த டைம்ல பசங்கெல்லாம் போட்டு அடிக்கிறப்போ நீ போயிட்டு அவனை காப்பாத்தின. ஆனா இதுல எனக்கும் பங்கு உண்டுன்னு எனக்கும் பேர் வாங்கி கொடுத்தியே. எனக்கு இந்த மாதிரி ஹம்புலா இருக்க ஆளை பார்த்தாலே பிடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அவனுங்கெல்லாம் பாவம் பண்ணவனுங்க அப்படின்னு கில்லர் சொல்ல சொல்ல நான் அவன் திடீர்னு அண்ணியின் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எதுவும் புரியாம திருன்னு முழிக்கிறான். யோசிக்க கூட டைம் கொடுக்கல. அடுத்த செகண்டே கில்லர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட சரக்கு 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 சரக்குன்னு சொருவி அவன் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் செத்துட்டான்னு கில்லர் நினைச்சுக்கிட்டான். உடம்புல போட்டிருந்த யூனிஃபார்ம் அவுத்துட்டு கை விரல் ரெண்ட வெட்டிட்டு வெளியே இருந்த மேஜிக் பாக்ஸை உள்ள எடுத்துட்டு வந்தவன் ஃபர்ஸ்ட் விக்டிமோட உடம்பு அதுல வச்சு கூடவே கட் பண்ண ஒரு விரலையும் சேர்த்து போட்டிருக்கான். இப்படிதான் பாக்ஸுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். சோ இப்ப கண்ணை முழிச்சவனுக்கு முன்னால போய் கில்லர் நின்னா புட்டிங்க சார் இவனை இந்த முந்தி பிறந்த மூதேவி தான் இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு போட்டு விட்டுருவான்ல. சோ அவன் ரூமுக்குள்ள போலாமா வேணாமா போலாமா வேணாமான்னு கில்லர் வெளியவே தயங்கி தயங்கி நிக்கிறான். அட நீ என்னடா புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு இருக்க, வாடா உள்ளன்னு செகண்ட் ஃப்ரெண்ட் கில்லரை உள்ள எடுத்துட்டு போக உள்ள என்னெல்லாம்
என்னெல்லாம் நடக்கும்னு கில்லர் நினைச்சானோ அப்படியே அதுக்கு தலைகீழா நடக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்க வந்த யாரையுமே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு கண்டுக்கவே இல்ல. ஹீரோவை மட்டும் கட்டி பிடிக்கிற மாதிரி கையை மேல தூக்கி கூப்பிட்டு ஆசையா கட்டி பிடிக்கிறான். சே, நான் பாசண்டான்னு எல்லாரும் நினைச்சா என்ன இவன் மோசம் பண்ணவன் மேல பாசம் காட்டிட்டு இருக்கான்னு கில்லருக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அம்மாவும் டாக்டரும் பேசிக்கிறப்பதான் தெரியுது கோமால இருந்து வெளியே வந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு போல. சொல்ல போனா எனக்கு என்ன ஆச்சு, நான் எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு அவன் அம்மா கிட்ட கேட்டிருக்கான். சரி, எதுக்கு இவங்கிட்ட உன்னை யாரோ குத்திட்டாங்க கொல்ல பார்த்தாங்கன்ற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு அவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனதா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா மாத்தி சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு கில்லர் ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்கல. குற்ற உணர்ச்சியில ஓடி ஒளிய அந்த டைம் பார்த்து ஹீரோயின் கால் பண்றா. இவளுக்கு வேண்டப்பட்ட பாட்டியை வேற நம்ம தானடா கொன்னோம் அப்படின்னு அதுக்கான பிளாஷ்பேக். புது டாக்டரோட வீட்டுக்கு வேலை செய்ய போன பாட்டி அவன் பேஸ்மெண்ட்ல வச்சிருந்த ஃபோர்த் விக்டிமோட போட்டோவை பார்த்துட்டு அவன் தான் கொலகாரன்னு நினைச்சு போட்டோவை கையோட எடுத்துட்டு வந்துருச்சு. கில்லர் வேற நம்ம மருமக புள்ளை ஆக போறான், இதை அவங்கிட்ட சொல்லி அவன் பேர் வாங்கினா நமக்கு தானே சந்தோஷம் அப்படின்னு மேட்ரை கில்லர் கிட்ட சொல்ல அவனுக்கு எத்தனையோ தடவை கால் பண்ணியும் அவன் எடுக்கல. அடுத்து ஸ்டேஷன் வந்த கில்லர் பாட்டி அனுப்பின மெசேஜை பார்க்கும்போது கொலகாரம் யாருன்னு எனக்கு தெரியும், நான் அவனை பார்த்ததா பாட்டி மெசேஜ் அனுப்பிச்சு இல்லையா, நான் இங்க இருக்கேன், இது யாரை பார்த்துட்டு கொலகாரன்னு சொல்லுதுன்னு தெரியலையே அப்படின்ற நக்கல் தோரணையோட கில்லர் பாட்டி அனுப்பின வாய்ஸ் மெசேஜை கேட்க, தம்பி இன்னப்பா நீ போன் பண்ணா எடுக்கவே மாட்ற, நான் கொலகாரனோட வீட்டுக்கு போய் அவன் வச்சிருந்த ஃபோர்த் விக்டிமோட போட்டோ எடுத்துட்டு வந்துட்டோம்பா, நீ சீக்கிரம் அந்த கடைக்கிட்ட வாயேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு பாட்டி போட்டோன்ற வார்த்தையை சொல்ல போய் தான் என்ன போட்டோவை சொல்லுது இது, பார்த்தே ஆகணுமேன்னு அடிச்சு புடிச்சு கில்லர் பாட்டி இருக்க இடத்துக்கு வந்து பாட்டி காட்டின போட்டோவை பாக்குறான். அப்பதான் பாட்டியே அதுல இருக்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுது. ஒரு தடவை பாட்டி கில்லரை வீட்டுக்கு கூப்பிட்டு கில்லரோட ஷர்ட் ஒண்ணுல பட்டன் போயிடுச்சுன்னு ஹீரோயினோட யூனிஃபார்ம்ல இருந்த பட்டனை கில்லரோட ஷர்ட்ல தச்சு கொடுத்துருக்கும். அந்த பட்டன் ஃபோர்த் விக்டிமோட போட்டோல இருந்திருக்கு. நான் உனக்கு கொடுத்தது இதுல வந்திருக்குன்னா நீதானாடா அப்படின்னு பாட்டி ஜெர்க்காக கில்லர் பாட்டிய துள்ள துடிக்க கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. இதை யோசிச்சு பார்த்துட்டு ஃபாதரோட கொலை எந்த சர்ச்சில் நடந்துச்சோ அங்க போன கில்லர் ஃபாதரை கொலை பண்ணும்போது நடந்த விஷயங்களையும் யோசிச்சு பார்க்கறான். மக்கள் பார்த்துட்டு இருக்க லைவ் வீடியோல இன்ஸ்பெக்டர் கண்ணு முன்னாலேயே ஃபாதரை கொன்னா இல்லையா, அதெல்லாம் பழச மறக்கிறதுக்கு முன்னால பாஸ்ட்ல நடந்தது. இப்ப அதை நினைச்சு நம்மளாடா இப்படி பண்ணோன்னு கில்லருக்கே ஒரு மனவேதனை. இங்க இப்படி போயிட்டு இருக்க அங்க இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டும் கில்லரும் மீட் பண்ணிக்கிறப்போ அவன் கில்லரை கட்டி அணைச்சான்ல, அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட மூஞ்சி ஒரு மாதிரி பயத்தோட இருந்திருக்கும். இன்ஸ்பெக்டர் அப்பவே அதை நோட் பண்ணிருப்பாரு. இப்ப ஏன் அவன் மூஞ்சி அப்படி வச்சிருந்தான் அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்குள்ள ஒரு கேள்வி. அதோட இங்க கில்லர் கிட்ட வந்தா அவன் பண்ண எல்லாத்தையும் ரிவர்ஸ்லயே ஓட்டி பார்த்த கில்லர், அடடேய் நம்ம லாஸ்டா ஒரு பையனை கடத்தணும், அந்த பையனோட பாடி இப்ப நம்ம வீட்டு பேஸ்மெண்ட்ல தானே இருக்கு, தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் அவனை தேடிட்டு இருக்க அவன் அம்மா கிட்ட அவன் பாடியை வாச்சு எடுத்துட்டு போய் கொடுப்போம், பண்ண பாவத்துல கொஞ்சத்தையாவது கழிப்போம்னு பையனோட பாடி இருக்க பழைய வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கில்லர் வந்தா அங்க ஒரு சிலுத்து போற ட்விஸ்ட். இதுக்கு முன்னால ஹீரோ பார்த்த பையனோட பாடியா இருக்கட்டும், ரூம்ல ஒட்டி இருந்த விக்டிம்ஸோட போட்டோஸா இருக்கட்டும், எதையுமே ரூம்ல காணோங்க. இதுக்கு முன்னாலேயும் இப்படிதான் கில்லர் சின்ன ஊவை கொலை பண்ணா. மறுநாள் கிரைம் சீனுக்கு போய் பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்ல. பழைய டாக்டர் தானே ஆள் வச்சு அதை கிளியர் பண்ற வேலையை பார்த்தான். அப்ப இதையும் அவன் தான் பண்ணிருப்பான்னு ஸ்ட்ரைட்டா போய் பழைய டாக்டரோட சட்டையை பிடிச்ச கில்லர், யோ வயசான வழக்கா அந்த பையனோட பாடியை எங்கேயா எடுத்துட்டு போய் போட்ட, என்ன வெறி ஏத்தாத, ஒழுங்கா அந்த பாடியை கொடுத்துரு, அதை எடுத்துட்டு போய் நான் அவன் அம்மா கிட்ட கொடுக்கணும், என்ன பண்ணன்னு கில்லர் கத்துன்னு கத்தவே, என்னப்பா நீ புது டாக்டர் கடத்தின பையனை பத்தி என்கிட்ட கேக்குற, அவன் பையனை எங்க ஒழிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும், உனக்குள்ளதான் புது டாக்டரோட மூளை இருக்கு, பையனோட பாடி இருக்க இடம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப புது டாக்டரோட மெமரி எல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு பழைய டாக்டர் இதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் பேசுறாரு. இவரும் பேஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணலனா வேற யாரு பண்ணிருப்பா? சோ கில்லர் யாருன்னு நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க தான் இதை பண்ணிருக்கணும். யாருன்னு கில்லர் குறைஞ்சிட்டு இருக்க இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து தூங்கிட்டு இருந்தவன் திடுக்குன்னு இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் பயந்துடுறான். நீ ஏன்பா பயப்படுற, கொலகாரன் செத்துட்டான், இனிமேல் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு வாயை குடுத்து மாட்டிக்கிறான். கொலகாரன் செத்துட்டானா, யார் என்ன கத்தியால குத்துனவனா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வாயை விட, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு அம்மா சொன்னாங்க, உன்னை கத்தியால குத்துனாங்கன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுது, அப்ப எல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, ஆமாங்க ஜெயில் ஷவர் ரூம்ல வச்சு யாரோ எனக்கு பின்பக்கமா வந்து கத்தியால குத்துனாங்க, நான் அவங்க மூஞ்ச பார்க்கவே இல்லையேன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டும் நானமோ சொல்லி சமாளிக்கிறான். ஆனா பாருங்க இவனை ஷவர் ரூம்ல தான் வச்சு கில்லர் குத்துனான்றது இவன் சொல்ல போய் தான் இன்ஸ்பெக்டருக்கே இப்ப தெரியுது. அதை சொன்னதோட நிறுத்தினானா இல்லையே. சரி சார், இன்னும் நீங்க இதை சொல்லவே இல்ல, யாரு செத்ததுன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அதுலயே குறியா இருக்க, நியாயமா பார்த்தா அவன் என்ன கேட்டிருக்கணும், யார் என்ன கத்தியால குத்துனதுன்னு தானே கேட்டிருக்கணும்,
சப்போஸ் குத்துனது யாருன்னு தெரியலன்னு தான் இவனும் சொல்றான். அதை விட்டுட்டு யாரு செத்தான்னு கேக்குறானே. நாமோ ஒன்னு மிஸ் ஆகுதுறான்னு இன்ஸ்பெக்டருக்கு டவுட் பெருசாகி ஷவர் ரூம்ல தான் சம்பவம் நடந்துச்சுன்ற க்ளூவை கொடுத்துறானே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. ஜெயிலுக்கு போய் அங்க இருக்க ஷவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இல்லையேங்க, வேற ஏதாச்சும் ஷவர் இருக்கான்னு விசாரிச்சு 2 வருஷமா மூடி இருந்த அந்த ஷவர் ரூமுக்கு இன்ஸ்பெக்டர் போனதும் கீழே கம்பி கடியில ரத்தக்கரை இருக்கிறத இன்ஸ்பெக்டர் பாத்துறாரு. அப்போ இங்க தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட குத்திருக்காங்க. அந்த டைம்ல கில்லர் கிட்ட விசாரிச்சப்போ நானும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டும் மேஜிக் பாக்ஸை தள்ளிட்டு வந்து இந்த ரூம்ல தான் வச்சோம், அடுத்த 1/2 மணி நேரம் நாங்களாம் சாப்பிட போயிட்டோம்னு கில்லர் சொல்லியிருப்பான். பாக்ஸை வச்சதா அவன் சொன்ன இடத்துல இருந்து சம்பவம் நடந்த இந்த ஷவர் ரூம் வரதுக்கு 3 நிமிஷம் ஆகும். இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட கத்தியால குத்திட்டு ரத்தம் வடிகிற அவனோட உடம்ப 3 நிமிஷம் நடந்தே போயா கொலை பண்ணவன் பாக்ஸ்ல வச்சிருப்பான். அப்படின்னா எந்த இடத்துல பாக்ஸை வச்சதா கில்லர் சொல்றானோ அதுல ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் முடிவெடுக்க, இன்னொரு பக்கம் கில்லர் பையன் பாடியை தான் எடுத்துட்டு போய் அவன் அம்மா கிட்ட கொடுக்க முடியல, அப்படியே விட்டுட்டா பையன் உயிரோட இருக்கான்னு நினைச்சு கடைசி வரைக்கும் அவனை தேடி தேடி அவங்க வாழ்க்கை திடல்லையே போயிடும். பேசாம நம்ம தான் அவனை கொலை பண்ணோன்ற உண்மையாச்சும் போய் சொல்லிடுவோம் அப்படின்னு ரோட்ல நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்த பையனோட அம்மா கிட்ட போய் நான் தாங்க உங்க பையனை அப்படின்னு கில்லர் ஆரம்பிக்கும் போது கில்லரே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். எதிரில் ரோட்ல வச்சிருக்க டிவில கில்லர் வீட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து எந்த பையனோட பாடி காணாம போச்சோ அது வேற ஒரு ஃபேக்டரியில போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிட்டதா நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. பையன் செத்துட்டான்றதை கேட்டதுமே பையன் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்புறம் எங்க இருந்து உண்மையை சொல்றது, பாடி கிடைச்ச ஃபேக்டரிக்கு கில்லரும் போக கில்லர் பையனோட கையில வாட்ச் ஒன்று கட்டி விட்டுருந்தான். அதுல ஸ்டாப் ஆயிருக்க டைம், இந்த டைமுக்குள்ள நீ பையனை கண்டுபிடிக்கலனா நான் அவனை கொன்னுடுவேன்னு கில்லர் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டைம் லைன் கொடுத்தான்ல, அந்த டைம் எப்போ முடிஞ்சதோ அதை மென்ஷன் பண்ற டைம் தாங்க வாட்ச்லயும் இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அழுதுட்டு இருக்க ரிப்போர்ட்டருமே அங்க வந்துடுறா. அதை பார்க்க முடியாம கில்லர் கிளம்புறானா, ரிப்போர்ட்டரோட மூக்கு கில்லரையும் குறி வைக்குது. அதோட அங்க சீனை கட் பண்ணிட்டு பழைய டாக்டர் கிட்ட வந்தா பையனோட பாடி ஒரு ஃபேக்டரியில கிடைச்சிருக்குன்ற விஷயம் இவருக்கு தெரிய வந்ததும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே கில்லர் வந்து கேட்டு போனா பையனோட பாடி எங்கன்னு. எப்பா டேய், அவனுக்கு அவனோட உண்மையான மெமரிஸ்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு போலடா, அவன் எதுவும் பிரச்சனை பண்றதுக்கு முன்னால நான் அவனை போய் தடுக்கணும் அப்படின்னு அவசர அவசரமா பழைய டாக்டர் கிளம்ப இந்த ஆள் என்னமோ ஒரு வேலை பார்த்துருக்காம போலங்க, நான் தான் தெரியல அப்படின்னு நம்ம உசாராக்கும் போதே அந்த பக்கம் கில்லர் வீட்டுக்கு போகும்போது ஏற்கனவே இவன் வீட்டுக்கு திருட்டுத்தனமா வந்திருக்க யாரோ ஒருத்தவங்க வளைச்சு வளைச்சு வீட்டுல என்னத்தையோ தேடிட்டு இருக்காங்க. கில்லர் உள்ள போறானா, சவுண்டு கேட்டதும் அவங்க ஒழிஞ்சுக்கிறாங்க. இனிமேல் நம்ம வாழறது சரியில்லை, நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் நம்ம சாகிறது தான் ஒரே வழின்னு கில்லர் சூசைட் பண்ணிக்க அவன் தலையில துப்பாக்கியா வைக்கிறான். அப்போ பின்மண்டையில ஒரு பெரிய ஷாட்டு, ஒளிஞ்சிருந்தவன் தான் கில்லர் அடிச்சிருக்கான். ஃபாதரை கொலை பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து எடுத்த செயின், பாட்டியை கொலை பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து எடுத்த மெடல் ரெண்டுமே போன எபிசோட்ல கில்லரோட வீட்டுல கிடைச்சது. அதை கில்லர் இப்போ பாக்கெட்ல தான் வச்சிருக்கான். அடிச்சவன் அதையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல கில்லர் மயக்கம் தெளிஞ்ச கண்ணை முழிச்சா கில்லருக்கு முன்னால பழைய டாக்டர் உட்காந்துருக்காரு. யோ, நீ தான் என் துப்பாக்கி எடுத்து வச்சிருக்கியா, குடியா என் துப்பாக்கியா, நான் சாவ போறேன்னு கில்லர் துப்பாக்கியை கேட்டதும் நான் உன் பிரச்சனை, இப்ப நீ செத்து என்ன பண்ண போற, ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு பழைய டாக்டர் போட்டு வாங்கினா, இன்னுமாயா உனக்கு புரியல, நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி புது டாக்டர் உண்மையான கொலைகாரன் இல்லையா, ஃபர்ஸ்ட் விக்டிம்ல இருந்து லாஸ்டா கடத்தின பைய வரைக்கும் போட்டு தள்ளினது நான் தான்யா, நான் தான் உண்மையான கொலைகாரன், பின்ன நான் சாவாம என்னயா பண்றது அப்படின்னு கில்லர் புலம்ப அங்க பழைய டாக்டர் ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாரு. சரிப்பா, நீ கில்லராவே இருந்துட்டு போ, ஆனா நீ இப்ப சாகலனாலும் எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல தானா சாகதான் போற. நான் என்ன சொல்றேன்னு புரியல, சொல்றேன் கேளு ஒரு கதைய. 21 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு செமினாருக்காக கொரியாவுக்கு வந்தேன். என் ஃப்ரெண்டோட லேப்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப ஃப்ரம் அட்ரஸே இல்லாத ஒரு பார்சல் எனக்கு வந்துச்சு. திறந்து பார்த்தா உள்ள இருந்தது 2 எலி. அதுல ஒரு எலி ஓடி போச்சு. இன்னொரு எலியோட மண்டைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஹெட் ஹண்டர் இந்த எலிக்கு பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவன் நினைச்சதை சாதிச்சுட்டான்னு எனக்கு தெரியப்பட்டதா இந்த எலி அனுப்பியிருக்கான்னு. நானும் சர்ஜரி நடந்த எலிக்கு என்னதான் ஆகுதுன்னு அதை கூடவே வச்சு வாட்ச் பண்ணேன். 20 நாள் எலி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. நாளுக்கு நாள் அந்த எலி சாப்பிட்றதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா சொங்கி போய் 25வது நாள் செத்தே போச்சு. அதே தான் தம்பி உனக்கும் நடக்க போகுது. ஹெட் ஹண்டர் உனக்கு பண்ண பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட்னால இன்னும் கொஞ்ச நாள் தான் எப்படியும் நீ செத்துருவ. ஏன் சாகிறதுக்கு முன்னால உன்ன மாதிரியே இருக்க சைக்கோபேத்தெல்லாம் கொன்னு அவங்களால சாக போற ஆளுங்களை நீ காப்பாற்ற கூடாது. அது நீ பண்ண பாவத்துக்கு ஒரு புண்ணியமா இருக்கும்ல அப்படின்னு பழைய டாக்டர் கொக்கி போட்டதும், ஆக இந்த ரகசியத்தை நீ இவ்வளவு நாள் மறைச்சிருந்திருக்க. அப்ப நான் ஒரு சைக்கோபாத்ன்றது உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, தெரிஞ்சுதான் என்ன இதுக்கு நீ யூஸ் பண்ணிருக்கல இப்படின்னு கில்லர் கேட்டா, சாச்சா எனக்கு எப்படிப்பா தெரியும், சத்தியமா இவ்வளவு நாள் அந்த கொலையெல்லாம் பண்ணது புது டாக்டர் தான் நான் நினைச்சேன். ஏன்னா ரீசெண்டா சைக்கோபாத் பத்தின ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு ரிப்போர்ட்டர் என்ன கூப்பிட்டு இருந்தா. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஹெட் ஹண்டரோட மனைவியான தோஸ்திக்கும் நம்ம அப்பவே டெஸ்ட் எடுத்தோம். அவ பையனுக்கும் சைக்கோ ஜீன் தான் இருந்துச்சு. சோ இப்ப அவன் என்ன பண்றான்னு பாப்போன்னு நான் தோஸ்தியோட வீட்டுக்கு போனேன். அங்க நடக்க முடியாம கால் உடஞ்ச நிலைமையில ஒரு நாய் இருந்துச்சு. இந்த சைக்கோபேத்ஸோட பேசிக்கான மெயின் கேரக்டரே அனிமலை அபியூஸ் பண்றது தான். சோ இந்த வீட்டுல வளர்ந்த புது டாக்டர் நாயை கொடுமைப்படுத்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு
அவன் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு நான் அவனை பார்க்க போனேன். நான் அவனை பார்க்குற டைமிங்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ஒரு கேங்ஸ்டர் கூட்டத்துக்கிட்ட கத்தியை காட்டி நான் மாஸ் பண்ணான்ற அப்பவே அவன் கண்ணுல எனக்கு ஒரு வெறி தெரிஞ்சுது. அதை வச்சு அவனை சைக்கோபாத்னு முடிவெடுத்தா இப்பதானே தெரியுது. குழந்தைங்க கருவுல இருக்கிறப்போ எடுக்கிற டெஸ்டிங்ல அவங்களுக்கு சைக்கோபாத் ஜீன் இருந்தா 99% அவங்க சைக்கோவா இருக்கலாம். பேலன்ஸ் 1% அவங்க ஜீனியஸ் ஆகவும் இருக்க வாய்ப்பு உண்டு. புது டாக்டர் ஒரு ஜீனியஸ்பா. அப்படிப்பட்ட ஒருத்தவன் ஒன்னால கொலகாரன்னு பேர் வாங்கிட்டான். அவன் பேரை கிளியர் பண்ணாமலே நீ செத்துட்டேன்னு வையன், கடைசி வரைக்கும் மக்கள் முன்னால நீ நல்லவனா இருப்ப, தப்பே பண்ணாத அவன் கொலகாரனா இருப்பான். அது ஓகேவா உனக்கு? அப்படி இப்படின்னு பழைய டாக்டர் லாஜிக்கா தான் பேசுறாரு. பட் கில்லரால என்ன பண்ண முடியும்? இவன் சரண்டர் ஆகணும்னு நினைச்சாலும் அதுக்கு எவிடன்ஸ் வேணும். பேஸ்மெண்ட்ல இருந்த பாடியையும் காணோம். கொலை பண்ணவங்கள்ட்ட இருந்து எடுத்து வச்சிருந்த சர்ச் ஃபாதரோட செயின், பாட்டியோட மெடல், அதையும் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. வேற எப்படி நம்ம தான் கில்லர்னு ப்ரூவ் பண்றதுன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ரிப்போர்ட்டர் இவங்க மீட்டிங்காக ஒரு ஹோட்டல் போக, ரிப்போர்ட்டர் புது டாக்டரோட ஒன்னா இருந்து அவன் மூலியமா ஒரு குழந்தைய பெத்தெடுத்தான் இல்லையா? சோ இவ கொலகாரனோட காதலியா இருந்து குழந்தைய பெத்தெடுத்திருக்கான்னு அந்த டைம்லயே இந்த நியூஸ் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. இப்ப வரைக்குமே இவ போற இடத்துலலாம் இவளை பாக்குறவங்க அரசல் புரசலா அந்த கதையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இப்ப ரிப்போர்ட்டரை பார்த்துட்டு சில பேர் குசு குசுன்னு பேச, அப்ப ஹீரோயின் அவளோட போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டான்னு திரும்ப அதை எடுக்கிறதுக்கு லிஃப்ட் கிட்ட வரா. இந்த கேப்ல ரிப்போர்ட்டர் இவ குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வீட்லயே ஒரு ஆயாமாவை விட்டு வச்சிருக்கா. குழந்தை என்ன பண்ணுதுன்னு கேட்கலாம்னு கால் பண்ணா, அது எங்க குழந்தைய கண்டுக்குது? 4-5 குந்தானிகளை கூப்பிட்டு வச்சு சூது விளாண்டுகிட்டு குழந்தைய மதிக்கிறதே இல்ல. போயும் இது ஒரு கொலகார பக்கியோட குழந்தை, இதை நல்லா பாத்துக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு பச்சை புள்ளைய தண்டிக்குது. அதோட ஹீரோயின் கிட்ட வந்தா லிஃப்ட் ஏற ஹீரோயின் நின்னுட்டு இருக்கப்போ பக்கத்துல இருக்கவங்களாம் ரிப்போர்ட்டரோட கதையை பத்தி சொல்ல, அப்பதான் முதல் முறையா ஹீரோயினுக்கு தெரியுது நம்ம பாட்டியை கொலை பண்ண கொலகாரன் கூட இவ ஒன்னா இருந்து குழந்தைய பெற்றிருக்கான்னு. அந்த கோவத்துல சொல்லிக்காம கொல்லிக்காம ஹீரோயின் கிளம்ப அன்னைக்கு நைட்டு ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு போகும்போது நல்லா நாட்டரசன் கோட்டை நாகினி மாதிரி இருக்கால ஆயாமா, காலைல குழந்தைய என்னெல்லாம் பண்ணா. இப்போ ரிப்போர்ட்டர் வரப்போ காலையில இருந்து சலிக்க குழந்தைய பார்த்து அழுத்து போன மாதிரி வேஷம் போட்டு அமௌண்ட் எல்லாம் கறந்துட்டு போயிடுறா. குழந்தை அழுகையை நிறுத்தவே மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு இருக்கும் போதே ரிப்போர்ட்டரோட சின்ன வயசு பிளாஷ்பேக். அதுல தாங்க நமக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. ஆங்கிரிகாப்போட பொண்ணே இந்த ரிப்போர்ட்டர் தான். இவளும் இவ தம்பியும் சின்ன வயசா இருக்கும்போது வீடு பூந்து ஹெட் ஹண்டர் தூக்குனானே, 2 பேரையும் கடத்தி கார் டிக்கில போட்டு ஆள் இல்லாத ரோட்ல அவன் காரை ஓட்டிக்கிட்டு போறான். அப்ப ரிப்போர்ட்டர் தான் கொஞ்சம் தெளிவா யோசிச்சு இவ கையில கட்டியிருந்த கட்டு, தம்பியோட கையில கட்டியிருந்த கட்டு ரெண்டையும் அவுத்து, தம்பி எப்பெல்லாம் கார் வளைவுல திரும்புதோ அப்பெல்லாம் ஸ்லோ ஆகுது, கரெக்டா கார் ஸ்லோ ஆகுறப்போ அக்கா சொல்லுவேன், அக்காவோட சேர்ந்து கீழே குதிச்சிடணும் சரியா அப்படின்னு திட்டம் போட்டு கார் போயிட்டு இருக்கும் போதே டிக்கியை திறந்து தம்பியோட சேர்ந்து கீழே குதிச்சிடுறா. அங்கதான் ஆள் யாருமே இல்லையே. சோ காப்பாத்த ஆள் இல்லாம 2 பேரும் காட்டுக்குள்ள ஓடி வர ஒரு கட்டத்துக்கு மேல தம்பியால ஓடவே முடியல, என்னை இங்கேயே விட்டுருன்ட்டான். அதுக்குள்ள அந்த பக்கம் காரை ஓட்டிட்டு இருந்த ஹெட் ஹண்டருக்கு பசங்க தப்பிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. காரை திருப்பிட்டு மறுபடியும் ஹெட் ஹண்டர் இங்க வரான். தம்பி வேற நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டானா, ரைட்டு நீ இந்த பாறைக்கு பக்கத்திலே ஒளிஞ்சிரு, நான் போய் போலீஸை கூட்டு வந்துடுறேன்னு. அக்கா போவாதக்கா வேணாங்கான்னு பையன் சொல்லியும் போய் தானே ஆகணும், அப்பதானே தப்பிக்க முடியும். குட்டி ரிப்போர்ட்டர் நடந்து போறா. எதிரில் யாரோ வரமாறி இருக்காங்கன்னதும் இவ புதர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. இருந்தும் ஹெட் ஹண்டர் குட்டி ரிப்போர்ட்டருக்கு முன்னால வந்து நிக்கிறாங்க. அதோட கடந்த காலத்தை கட் பண்ணிட்டு நிகழ்காலத்துக்கு வந்தா ரிப்போர்ட்டர் அவ குழந்தையோட கையில ஒரு காயம் இருக்கிறத பாக்குறா. உடனே ஆயாமா மேல டவுட் ஆயிடுது. இனிமேல் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு ரிப்போர்ட்டர் ஒரு ஹிடன் கேமராவை செட் பண்ண அந்த பக்கம் கில்லர். நம்ம கிட்ட ஆதாரமா இருந்த 2 பொருளும் போயிடுச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. சரி எவிடன்ஸ் ரூம்ல நம்ம மாட்டிக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம்னு இவன் கேஸ் ஃபைல இவனே எடுத்து பார்க்க அதுல செகண்ட் விக்டிமோட போட்டோ இருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த போட்டோவை புது டாக்டரோட வீட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. இந்த போட்டோ ஏன் புது டாக்டரோட வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போச்சு? ஒருவேளை நம்ம தான் கில்லர்ன்றது புது டாக்டருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவன் ஏன் போலீஸ்ட சொல்லாம ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டுக்கே வந்து நம்மள கொல்ல பார்த்தான்? இந்த மாதிரி கில்லருக்குள்ள பல கேள்வி. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் வேலைக்கும் வரல, போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃபா இருக்குன்னு அதை பத்தி கேட்க கில்லருக்கு கால் பண்ண ரிப்போர்ட்டர் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு என்னன்னு பாக்குறியாப்பா அப்படின்னு ஹெல்ப் கேட்டா, போனை வை, நானே இங்க கடுப்புல இருக்கேன் சும்மா அப்படின்னு கில்லர் போனை வச்சிடறான். சரின்னு ரிப்போர்ட்டர் இவளே ஹீரோயின் வீட்டுக்கு போனா நான் சொல்லுவான்றது தெரிஞ்ச கதை தானே. என் பாட்டியை கொலை பண்ண கொலகாரம் கூட ஒன்னா இருந்து நீ குழந்தைய பெற்றுக்கிட்ட, உன் ஆள் என் பாட்டியை கொலை பண்ணிட்டான்ற கில்ட்டி ஃபீலிங்ல தானே எனக்கு வேலையும் கொடுத்த. உன் வேலையும் வேணாம், இனிமேல் நான் உன்னை பார்க்கவும் விரும்பல, பேசாம போயிடுன்னு ஹீரோயின் கழுவி ஊத்துறாளா. இது அதே இடத்துல கொஞ்ச தூரம் தள்ளி நின்று கில்லரும் கேட்டுடுறாங்க. மறுபடியும் தற்கொலை பண்ணி செத்துடலான்னு கில்லருக்கு ஒரு ஐடியா. ஒரு பில்டிங்கோட உச்சிக்கு போய் நின்னவன் லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி புது டாக்டர் உண்மையான கில்லர் இல்ல, நான் தான் உண்மையான கில்லர், இனிமேல் யாரும் அவனை திட்டாதீங்கன்னு. அது கூடவே இன்ஸ்பெக்டர் புது டாக்டரை ஷூட் பண்ணி
பண்ணி அவன் சாகறதுக்கு முன்னால வீட்ல புது டாக்டருக்கும் கில்லருக்கும் சண்டை நடந்துச்சுல்ல, அந்த பிளாஷ்பேக் போறாங்க. புது டாக்டரை பார்த்ததும் கில்லர் கேக்குறான், டேய் மின்ட் ஸ்மெல்லு, அன்னைக்கு நான் பாட்டியை கொலை பண்றப்போ ஒன்னதான் துரத்தி கட்டி பிடிச்சி உருண்டனா, நான் கூட அது உன் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு தாண்டா அவனை கொலை பண்ண, சாவரப்ப கூட அது நீதான் சொல்லாம போயிட்டான். நட்பு. ஆமா, பாட்டி உன் வீட்டுல இருந்து 4th விக்டிமோட போட்டோ எடுத்துட்டு வந்துச்சு, அது எப்படி உனக்கு கிடைச்சது? இப்போ நான் வேலையா இங்க வந்திருக்கேன்னு கில்லர் கேட்டதும், நீ கடத்தின பையனை காப்பாத்த தான் வந்திருக்கேன், உன் காலுக்கு அடியில தானே அந்த பையன் இருக்கான், அதாவது கில்லர் வீட்டு பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அங்கதான் 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. கில்லர் வீட்டுல எந்த இடத்துல பேஸ்மெண்ட் இருக்கு, அங்கதான் அவன் கடத்தின பையனை வச்சிருக்கான்ற வரைக்கும் புது டாக்டருக்கு தெரியுது. அடடா, கொஞ்சம் முன்னால வந்திருக்கலாம்ல, யாருக்கிட்டயுமே இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குடா, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. நான் கொடுத்த டைமுக்குள்ள இன்ஸ்பெக்டர் பையனை கண்டுபிடிக்கல, அதனால நான் அவனை கொன்னுட்டனே. எனக்கு ஒண்ணுதாண்டா புரியல, நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தும் நீ ஏன் போலீஸ்ட சொல்லாம தானாவே வந்திருக்க அப்படின்னு கில்லர் கன்ஃபியூஸ் ஆக, போலீஸ்ட சொல்றதுல எந்த யூஸும் இல்லைன்னு எனக்கு தெரியும், என் கையாலேயே உன்னை கொல்றது தான் உனக்கு பெஸ்டான முடிவு, சொன்னா கேளு, நான் உன்னை கொலை பண்றதுக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு கில்லரை கொலை பண்ண அவங்கிட்டயே புது டாக்டர் பெர்மிஷன் கேட்டதும், இல்ல எனக்கு புரியல, நான் சொல்ல வரேன்னு கில்லர் புருவத்தை வசத்துனதும், ஒரு விதத்துல நம்ம 2 பேருமே பாவப்பட்ட ஜீவன்கள் தான்டா, அதுக்கு தான் நான் உன்னை கொல்ல பாக்குறேன்னு புது டாக்டர் மழுப்பலாவே தான் என்னமோன்னு சொல்றான். பாவப்பட்ட ஜீவனா? தக்காளி கடவுள்ரா நானு, கடவுள் எப்படி பாவப்பட்ட ஜீவனா இருக்க முடியும்? ஏண்டா அடையாள அட்டை இல்லாத அணக்கொண்டா, உன்னெல்லாம் நிக்க வச்சு பேசுறதுனால தானே இவ்வளோ தினா விட்டு படுக்க போட்டுட்டா எப்படி பேச்சு வரும் அப்படின்னு கில்லர் புது டாக்டரை குத்துன்னு குத்த, புது டாக்டர் தப்பிச்சு மாடிக்கு போய் கையில சுத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு ரூஃப்ல ஒளிஞ்சுக்கிட்டான். மேல கில்லர் வந்ததும் டாப்ல இருந்து எகிரி மூளை முட்டைப்பொடி மாஸ் ஆகிற வரைக்கும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா புது டாக்டரே கில்லரை போட்டு தள்ளிருப்பான். அதுக்குள்ளதான் இன்ஸ்பெக்டர் கீழே இருந்து புது டாக்டரை ஷூட் பண்ணிட்டாரே. புது டாக்டர் மயங்கி கீழே விழ, சாகிறதுக்கு முன்னால அவன் கில்லர் கிட்ட என்னமோ ஒன்னு சொல்ல பாத்துருக்காங்க, சொல்றதுக்கு முன்னால அவனும் மயங்கிட்டான், கில்லரும் மயங்கிட்டான். அத பிரசன்ட்ல நினைச்சு பார்த்த கில்லர், இனிமேல் புது டாக்டரையும் அவனோட ஃபேமிலியையும் எதுவும் சொல்லாதீங்க, நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், முக்கியமான விஷயம், எந்த ஒரு நிலைமையிலையும் என்னால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட ஃபேமிலி தயவு செஞ்சு என்ன மன்னிக்கிற தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்லர் கீழே விழ போறப்போ, இவன் சாவனா மட்டும் யமன் ஏரோப்ளேன் எடுத்துட்டு வந்து இவனை காப்பாத்துவார் போல. செல்லுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் கண்டுக்காம கில்லர் கீழே தான் விழ போறான், திரும்பவும் 2வது தடவை மெசேஜ் வர, என்னதான் எடுத்து பாப்போமேனு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நான் உன்னை பார்க்கணும்னு மெசேஜ் பண்ணிருக்கான். சேம் டைம் இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன உடனே அவன் உடம்புல எந்தெந்த இடத்துலலாம் காயங்கள் இருந்துச்சுன்றத டாக்டர் மூலியமா தெரிஞ்சுக்க, கத்தியால குத்த வரும்போது அந்த கத்திய கையால தடுத்தா கத்தி கிழிச்சு கையெல்லாம் காயம் ஆகும்ல, அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட கையில காயங்கள் இருந்திருக்கு. ஆனா அவன் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்னா, என்ன கத்தியால குத்துனவன் பின்பக்கமா இருந்த குத்துனா, நான் அவனை பார்க்கவே இல்லைன்னு சொன்னான். பின்பக்கமா கத்தியால குத்தும் போது அதை எப்படி அவனால தடுத்திருக்க முடியும்? சோ நம்ம கிட்ட போய் சொல்றான்டா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் திரும்ப ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்க ஹாஸ்பிட்டல் வர, அதுக்குள்ள கில்லர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்துட்டான். அவனுமே தெளிவா சொல்லிட்டான், இங்க பாருடா கில்லர், இனிமேல் வரப்போற வாழ்க்கைய நான் என் அம்மாவோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், நானா போயிட்டு உன்னை போலீஸ்ட போட்டு கொடுத்தா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியதா இருக்கும், மரியாதையா நீயே பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு போலீஸ்ட போய் சரண்டர் ஆயிடு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லி பாத்ரூமுக்கு போன கில்லர், கடவுளே கணபதி ஏன்பா என்ன இப்படி சோதிக்கிற, ஒன்னு என்ன கில்லராவே வச்சிருந்திருக்கணும், இல்ல என்ன சாகவாச்சு விட்டுருக்கணும், 2யும் பண்ணாம புது டாக்டரோட மூளையை தூக்கி எனக்குள்ள வச்சு அவன் ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்து இப்படி எந்த பக்கமும் போக முடியாம பாடா படுத்துறியப்பா அப்படின்னு வெம்பி அழுதுட்டு கரெக்டா இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கில்லர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட ரூம்ல இருந்து வெளியே போற வழியில நடந்து போறான். இன்ஸ்பெக்டர் கில்லரை கூப்பிட்டும் அவன் காதுல ஏறல. அடுத்து இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட ரூமுக்கு போனா அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். டாக்டர்ஸ் எல்லாம் வரதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட உயிரே போயிடுச்சு. கில்லர் தானே இப்ப அந்த ரூம்ல இருந்து வெளியே போனான், மாட்டிக்க கூடாதுன்னு அவன் தான் கொலை பண்ணானோ அப்படின்னு நம்ம யோசிக்க, இன்ஸ்பெக்டர் போயிட்டு இருக்க கில்லரை கூப்பிட 2 பேரும் நேர் எதிரில் பார்த்துட்டு இருக்கும் போதே எபிசோடு முடியுதுங்க. எபிசோட் முடிகிற வரைக்கும் நல்ல மாதிரி தான் இருந்தான், கடைசியில கலவரம் பண்ணிட்டான். அடுத்து வரப்போற 5 எபிசோட்ல நான் அகாஜுகா பண்ண போறான்னு தெரியலையே, சீக்கிரமாவே தெரிஞ்சுப்போம். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.